கடத்தப்பட்ட பிரதமர். இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. போரும் போர் சார்ந்த பிரச்சனைகளும் கடந்த காலத்தின் கதையாகிவிட்ட இந்த தருணத்தில் ஒரு தேசிய நெருக்கடியின் போது என் நண்பன் பாய்ரோ ஆற்றிய பங்கை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது சரியான நேரம் என்று நான் கருதுகிறேன். அந்த ரகசியம் இதுவரை மிக கவனமாக பாதுகாக்கப்பட்டது. அது குறித்த ஒரு சிறு முணுமுணுப்பு கூட ஊடகங்களை எட்டவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் முடிவுக்கு வந்துவிட்டதால் தன் அசாத்திய புத்திசாலித்தனத்தால் ஒரு பெரிய பேரழிவை மிக திறமையாக தடுத்த என் விசித்திரமான நண்பனுக்கு இங்கிலாந்து செய்ய வேண்டிய கடன்பாட்டை பற்றி நாடு தெரிந்து கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். ஒரு நாள் இரவு உணவிற்கு பிறகு அந்த தேதியை நான் குறிப்பாக குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் இங்கிலாந்தின் எதிரிகள் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி என்பதை ஒரு கிளிப்பிள்ளையைப் போல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த காலம் அது என்று சொன்னால் போதுமானது. நானும் என் நண்பனும் அவருடைய அறையில் அமர்ந்திருந்தோம். இராணுவத்தில் இருந்து உடல்நலக் குறைவால் விடுவிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஆள் சேர்க்கும் பணி வழங்கப்பட்டிருந்தது. அதனால் இரவு உணவிற்கு பிறகு பாய்ரோவை சந்தித்து அவர் கையாண்டு வரும் சுவாரஸ்யமான வழக்குகளை பற்றி அவருடன் உரையாடுவதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன். அன்றைய தினத்தின் பரபரப்பான செய்தியான இங்கிலாந்தின் பிரதமர் மிஸ்டர் டேவிட் மெக்காடாமை கொலை செய்ய நடந்த முயற்சி பற்றி அவருடன் விவாதிக்க நான் முயன்று கொண்டிருந்தேன். செய்தித்தாள்களில் வந்திருந்த விவரங்கள் அரசாங்கத்தால் மிகவும் கவனமாக தணிக்கை செய்யப்பட்டிருந்தன என்பதை தெளிவாக தெரிந்தது. பிரதமர் மிக அதிர்ஷ்டவசமாக தப்பினார். தோட்டா அவரது கன்னத்தை லேசாக உரசி சென்றது என்பதை தவிர வேறு எந்த விவரங்களும் அதில் கொடுக்கப்படவில்லை. இத்தகைய ஒரு கொடூரமான தாக்குதல் நடப்பதற்கு நமது காவல்துறை வெட்கக்கேடான முறையில் அலட்சியமாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதினேன். இங்கிலாந்தில் உள்ள ஜெர்மன் உளவாளிகள் இத்தகையதொரு சாதனையை செய்ய எவ்வளவு பெரிய ஆபத்தையும் எதிர்க்க துணிவார்கள் என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவரது சொந்த கட்சியினரால் ஃபைட்டிங் மேக் என்று செல்ல பெயரிடப்பட்ட அவர் நாட்டில் பரவி வந்த அமைதிவாத செல்வாக்கை மிக தீவிரமாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றியும் எதிர்த்து போராடினார். அவர் இங்கிலாந்தின் பிரதமர் என்பதை விடவும் மேலானவர். அவரே இங்கிலாந்தாக திகழ்ந்தவர். அவரை அவரது செல்வாக்கு வலயத்தில் இருந்து அகற்றுவது பிரிட்டனுக்கு ஒரு முடக்கும் மற்றும் பலத்த அடியாக இருந்திருக்கும். பாய்ரோ ஒரு சிறிய பஞ்சை கொண்டு தனது சாம்பல் நிற உடையை துடைப்பதில் பிஸியாக இருந்தார். ஹெர்குல் பாய்ரோவை போல ஒருபோதும் யாரும் தன் தோற்றத்தில் இவ்வளவு கவனம் செலுத்துவராக இருக்க முடியாது. தூய்மையும் ஒழுங்குமே அவரது பேரார்வமாக இருந்தன. இப்பொழுது காற்றில் பென்சின் மனம் நிறைந்திருக்க அவரால் தன் முழு கவனத்தையும் என் மீது செலுத்த முடியவில்லை. இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் உன்னுடன் கலந்து பேசுகிறேன் நண்பா. நான் இதோ முடித்து விட்டேன். இந்த நெய்க்கரை இது நல்லதல்ல. இதை நான் நீக்குகிறேன். அப்படித்தான் என்று தன் பஞ்சை அசைத்தார். நான் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி புன்னகைத்தேன். ஏதேனும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறதா என்று ஓரிரு நிமிடங்களுக்கு பிறகு நான் விசாரித்தேன். அதை நீங்கள் எப்படி அழைப்பீர்கள்? வீட்டு வேலை செய்யும் பெண்ணுக்கு அவளுடைய கணவனை கண்டுபிடிக்க உதவுகிறேன். மிகவும் கடினமான விஷயம்.
சாதுரியம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவன் கண்டுபிடிக்கப்படும் போது அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. நீ என்ன நினைப்பாய்? என்னை பொறுத்தவரை நான் அவனுடைய நிலைமையை அனுதாபத்துடன் பார்க்கிறேன். தன்னைத்தானே தொலைத்து கொள்ளும் அளவுக்கு அவன் ஒரு பகுத்தறிவுள்ள மனிதனாக இருந்திருக்கிறான். நான் சிரித்தேன். ஒரு வழியாக அந்த நெய்க்கரையை போய்விட்டது. இப்பொழுது நாம் பேசலாம். மேற்காடாமை கொலை செய்ய நடந்த இந்த முயற்சி பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று நான் உன்னை கேட்டுக்கொண்டிருந்தேன். குழந்தைத்தனம் என்று உடனடியாக பதிலளித்தார் பாய்ரோ. இதை யாராவது தீவிரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? துப்பாக்கியால் சுடுவது அது ஒருபோதும் வெற்றி பெறாது. அது கடந்த காலத்தின் ஒரு பழைய உத்தி. இந்த முறை அது வெற்றி பெறுவதற்கு மிக அருகில் வந்துவிட்டது என்று நான் அவருக்கு நினைவூட்டினேன். பாய்ரோ பொறுமையின்றி தன் தலையை ஆட்டினார். அவர் பதிலளிக்க முற்பட்ட போது அந்த வீட்டின் உரிமையாளர் கதவு வழியாக தன் தலையை நீட்டி அவரை காண்பதற்கு கீழே 2 மரியாதைக்குரிய மனிதர்கள் காத்திருப்பதாக தெரிவித்தார். அவர்கள் தங்கள் பெயரை சொல்ல மறுக்கிறார்கள் சார், ஆனால் அது மிகவும் முக்கியமானது என்று கூறுகிறார்கள். அவர்களை மேலே வரச் சொல் என்றபடி பாய்ரோ தனது சாம்பல் நிற பேண்டை கவனமாக பார்த்தார். சில நிமிடங்களில் அந்த 2 விருந்தினர்களும் உள்ளே அழைத்து வரப்பட்டனர். முன்னால் வந்தவரை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் துடித்தது. ஏனென்றால் அவர் வேறு யாரும் அல்ல, காமன்ஸ் சபையின் தலைவரான லார்ட் எஸ்டேட். அவருடன் வந்த திரு பெர்னார்ட் டாட்ச் போர் அமைச்சரவையின் உறுப்பினராகவும் நான் அறிந்தவரை பிரதமரின் மிக நெருங்கிய தனிப்பட்ட நண்பராகவும் இருந்தார். மிஸ்டர் பாய்ரோ என்று லார்ட் எஸ்டர் வினவும் துணியில் பார்த்தார். என் நண்பன் தலைவணங்கினார். அந்த பெரிய மனிதர் என்னை நோக்கி பார்த்துவிட்டு தயங்கினார். எனது விஷயம் மிகவும் தனிப்பட்டது. கேப்டன் ஏஸ்டிங்ஸ் முன்னிலையில் நீங்கள் தாராளமாக பேசலாம் என்று என் நண்பன் என்னை அங்கேயே இருக்குமாறு சைகை செய்தபடி கூறினார். இவரிடம் எல்லா திறமைகளும் இல்லை, உண்மைதான். ஆனால் அவருடைய இரகசிய காப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். லார்ட் எஸ்டேர் இன்னும் தயங்கினார். ஆனால் திரு டாட்ச் சட்டென்று குறுக்கிட்டார். ஹோ, வாருங்கள், விஷயத்தை சுற்றி வளைத்து பேச வேண்டாம். எனக்கு தெரிந்தவரை நாம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பது விரைவில் இங்கிலாந்து முழுவதற்கும் தெரிந்துவிடும். இப்பொழுது நேரம்தான் முக்கியம். தயவு செய்து இருவரும் அமருங்கள் என்று பாய்ரோ மரியாதையுடன் கூறினார். மை லார்ட், நீங்கள் அந்த பெரிய நாற்காலியில் அமர்கிறீர்களா? லார்ட் எஸ்டேட் சற்று திடுக்கிட்டார். என்னை உங்களுக்கு தெரியுமா? பாய்ரோ புன்னகைத்தார். நிச்சயமாக. நான் படங்களுடன் வரும் சிறு செய்தித்தாள்களை படிப்பவன். உங்களை எனக்கு எப்படி தெரியாமல் போகும்? மிஸ்டர் பாய்ரோ, மிக முக்கியமான அவசரமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் ஆலோசனை பெற நான் வந்திருக்கிறேன். இதற்கு நான் முற்றிலும் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு எர்குல் பாய்ரோ, நான் வாக்கு கொடுக்கிறேன். என்னால் இதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாது என்றார் என் நண்பன் கம்பீரமாக. இது பிரதமரை பற்றியது. நாம் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு மரத்தின் உச்சியில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பெரிய சிக்கலில் இருக்கிறோம் என்று திரு டாட்ச் குறுக்கிட்டார். அப்படியானால் காயம் பலமாக இருக்கிறதா என்று கேட்டேன். என்ன காயம்? அந்த துப்பாக்கி குண்டு காயம். ஓ, அதுவா என்று திரு டாட்ச் அலட்சியமாக கூச்சலிட்டார். அது பழைய கதை. என் சக ஊழியர் சொல்வது போல என்று லார்ட் எஸ்டேட் தொடர்ந்தார். அந்த விவகாரம் முடிந்துவிட்டது. அதிர்ஷ்டவசமாக அது தோல்வி அடைந்தது. 2வது முயற்சியை பற்றி என்னால்
அப்படி சொல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறேன். அப்படியானால் இரண்டாவது முயற்சியும் நடந்துள்ளதா? ஆமாம், ஆனால் அது அதே போன்றதல்ல மிஸ்டர் பாய்ரோ. பிரதமர் காணாமல் போய்விட்டார். என்ன? அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். சாத்தியமே இல்லை என்று நான் திகைத்து போய் கூவினேன். பாய்ரோ என் மீது ஒரு சுட்டெரிக்கும் பார்வையை வீசினார். அது என் வாயை மூடிக்கொண்டிருக்குமாறு எனக்கு கட்டளையிடுவதை நான் புரிந்து கொண்டேன். துரதிருஷ்டவசமாக இது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் இது முற்றிலும் உண்மை என்று தொடர்ந்தார் லார்ட் எஸ்டர். பாய்ரோ மிஸ்டர் டார்ச்சை பார்த்தார். நேரம்தான் முக்கியம் என்று சற்று முன்பு கூறினீர்களே சார், அதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் லார்ட் எஸ்டேட் கூறினார், மிஸ்டர் பாய்ரோ, வரவிருக்கும் நேச நாட்டு மாநாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என் நண்பன் தலையசைத்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அது எப்போது எங்கு நடக்கப் போகிறது என்ற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனால் செய்தித்தாள்களில் வராமல் மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேதி வெளியுறவுத்துறை வட்டாரங்களில் பரவலாக அறியப்பட்ட ஒன்றுதான். அந்த மாநாடு நாளை, அதாவது வியாழக்கிழமை மாலை வெர்சாய்ஸலில் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த சூழ்நிலையின் பயங்கரமான தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மாநாட்டில் பிரதமரின் இருப்பு மிக முக்கியமான அவசியம் என்பதை நான் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். நம்மிடையே ஜெர்மன் உளவாளிகளால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடத்தப்படும் அமைதிவாத பிரச்சாரம் மிகவும் தீவிரமாக உள்ளது. பிரதமரின் வலுவான ஆளுமைதான் இந்த மாநாட்டின் திருப்பு முனையாக இருக்கும் என்பது அனைவரின் பொதுவான கருத்து. அவர் இல்லாதது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஒருவேளை முன்கூட்டியே மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வழிவகுக்கலாம். அவருக்கு பதிலாக அனுப்பக்கூடிய எவரும் நம்மிடம் இல்லை. அவர் ஒருவரால் மட்டுமே இங்கிலாந்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். பாய்ரோவின் முகம் மிகவும் தீவிரமடைந்தது. அப்படியானால் பிரதமர் மாநாட்டில் கலந்து கொள்வதை தடுப்பதற்கான நேரடி முயற்சியாகவே இந்த கடத்தலை நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக அப்படித்தான் கருதுகிறேன். அவர் அந்த நேரத்தில் உண்மையில் பிரான்சுக்கு சென்று கொண்டிருந்தார். மாநாடு எப்போது நடைபெற உள்ளது? நாளை இரவு 9 மணிக்கு. பாய்ரோ தன் பையிலிருந்து ஒரு பெரிய கடிகாரத்தை எடுத்தார். இப்பொழுது மணி 8:15 ஆகிறது. 24 மணி நேரம் என்றார் மிஸ்டர் டாட்ச் சிந்தனையுடன். மற்றும் 1/4 மணி நேரம் என்று பாய்ரோ திருத்தினார். அந்த 1/4 மணி நேரத்தை மறந்து விடாதீர்கள் சார், அது பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது விவரங்களுக்கு வருவோம். இந்த கடத்தல் இங்கிலாந்தில் நடந்ததா அல்லது பிரான்சிலா? பிரான்சில். மிஸ்டர் மேக்காடம் இன்று காலை பிரான்சுக்கு சென்றார். அவர் இன்று இரவு தலைமை தளபதியின் விருந்தினராக தங்கி நாளை பாரிஸுக்கு செல்லவிருந்தார். அவர் ஒரு போர்க்கப்பல் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார். போலோக்கினில் பொது தலைமையகத்திலிருந்து வந்த ஒரு காரும் தலைமை தளபதியின் உதவியாளர்களில் ஒருவரும் அவரை வரவேற்றனர். பிறகு என்ன நடந்தது? அதுதான், அவர்கள் போலோக்கினிலிருந்து புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேரவில்லை. என்ன மிஸ்டர் பாய்ரோ, அது ஒரு போலி காரும் போலி உதவியாளரும் ஆகும்.
அசல் கார் ஒரு பக்கவாட்டு சாலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் வாய் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு கிடந்தனர். அந்த போலி கார் இன்னும் பிடிபடவில்லை. பாய்ரோ பொறுமையென்றே ஒரு சைகை செய்தார். நம்ப மறுத்தார். நிச்சயமாக அது நீண்ட நேரம் தேடுதலிலிருந்து தப்பிக்க முடியாது. நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். அது முழுமையாக தேடுவதை பொறுத்த ஒரு விஷயமாகவே தோன்றியது. பிரான்சின் அந்த பகுதி இராணுவ சட்டத்தின் கீழ் உள்ளது. அந்த கார் நீண்ட நேரம் கவனிக்கப்படாமல் போக முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். பிரான்ஸ் காவல்துறையும் நமது ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரிகளும் இராணுவத்தினரும் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி தேடி வருகின்றனர். நீங்கள் சொல்வது போல இது நம்ப முடியாதுதான். ஆனால் இதுவரை எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஒரு இளம் அதிகாரி பலமாக முத்திரையிடப்பட்ட ஒரு உரை ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து அதை லார்ட் எஸ்டேரிடம் கொடுத்தார். பிரான்சிலிருந்து இப்பொழுதுதான் வந்தது சார். நீங்கள் உத்தரவிட்டபடி அதை இங்கே கொண்டு வந்தேன் என்றார். அமைச்சர் அதை ஆவலுடன் கிழித்து திறந்து ஒரு வியப்பு ஒலியை எழுப்பினார். கடிதம் கொண்டு வந்த அதிகாரி வெளியேறிவிட்டார். ஒரு வழியாக இதோ செய்தி வந்துவிட்டது. இந்த தந்தி இப்பொழுதுதான் டீகோடர் செய்யப்பட்டது. அவர்கள் இரண்டாவது காரையும் டேனியல்ஸ் என்ற செயலாளரையும் கண்டுபிடித்துள்ளனர். அவர் குளோரோஃபார்ம் கொடுக்கப்பட்டு வாய் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு ஊரின் அருகிலுள்ள ஒரு கைவிடப்பட்ட பண்ணை வீட்டில் கிடந்துள்ளனர். அவருக்கு பின்னால் இருந்து அவரது வாய் மற்றும் மூக்கில் ஏதோ ஒன்றை யாரோ அழுத்தினார்கள். இதிலிருந்து விடுபட அவர் போராடியதை தவிர வேறு எதுவும் நினைவில் இல்லை. அவரது வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறை திருப்தியடைந்துள்ளது. அவர்கள் வேறெதுவும் கண்டுபிடிக்கவில்லையா? இல்லை. பிரதமரின் இறந்த உடல் எதுவும் கிடைக்கவில்லையா? அப்படியானால் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இது விசித்திரமாக இருக்கிறது. இன்று காலை அவரை சுட்டுக்கொள்ள முயன்றவர்கள் இப்பொழுது அவரை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள்? டார்ச் தன் தலையை ஆட்டினார். ஒரு விஷயம் முற்றிலும் நிச்சயம். அவர் மாநாட்டில் கலந்து கொள்வதை எந்த விலையை கொடுத்தாவது தடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மனிதனால் சாத்தியப்படும் என்றால் பிரதமர் அங்கு இருப்பார். அது மிகவும் தாமதமாகிவிடக் கூடாது என்று கடவுள் அருள் புரிவாராக. இப்பொழுது நீங்கள் இருவரும் ஆரம்பத்திலிருந்தே அனைத்தையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். இந்த துப்பாக்கிச்சூடு விவகாரத்தை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றிரவு பிரதமர் தனது செயலாளர்களில் ஒருவரான கேப்டன் டேனியல்ஸுடன் பிரான்சுக்கு அவருடன் சென்ற அதே நபர்தானா? ஆமாம், நான் சொல்லிக்கொண்டிருந்தது போல அவர்கள் வின்சருக்கு காரில் சென்றனர். அங்கு பிரதமருக்கு அரசரை சந்திக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இன்று அதிகாலை அவர் மீண்டும் நகரத்திற்கு திரும்பினார். வழியில்தான் இந்த கொலை முயற்சி நடந்தது. தயவுசெய்து ஒரு நிமிடம். இந்த கேப்டன் டேனியல்ஸ் யாரு? அவருடைய விவரக்குறிப்பு உங்களிடம் உள்ளதா? லார்ட் எஸ்டர் புன்னகைத்தார். நீங்கள் அதை என்னிடம் கேட்பீர்கள் என்று நான் நினைத்தேன். அவரை பற்றி எங்களுக்கு அதிகம் தெரியாது. அவர் எந்த குறிப்பிட்ட குடும்பத்தையும் சேர்ந்தவர் அல்ல. அவர் இங்கிலாந்து இராணுவத்தில் பணியாற்றியுள்ளார். மேலும்
அவர் ஒரு விதிவிலக்கான சிறந்த மொழியியலாளராக இருப்பதால் மிகவும் திறமையான செயலாளராக இருக்கிறார். அவர் 7 மொழிகள் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். அந்த காரணத்திற்காகவே பிரதமர் அவரை தன்னுடன் பிரான்சுக்கு அழைத்து செல்ல தேர்ந்தெடுத்துள்ளார். இங்கிலாந்தில் அவருக்கு உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா? 2 அத்தைகள் இருக்கிறார்கள். ஹாம்ஸ்டேட்டில் வசிக்கும் திருமதி எவ்ராட் மற்றும் ஆஸ்காட்க்கு அருகில் வசிக்கும் செல்வி டேனியல்ஸ். ஆஸ்காட், அது வின்சருக்கு அருகில் உள்ளதல்லவா? அந்த விவரத்தை நான் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. அப்படியானால் நீங்கள் கேப்டன் டேனியல்ஸை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக கருதுகிறீர்களா? லார்ட் எஸ்டேரின் குரலில் ஒருவித கசப்பு கலந்திருந்தது. அவர் பதிலளித்த போது, இல்லை மிஸ்டர் பாய்ரோ, இந்த நாட்களில் யாரையும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று அறிவிக்கும் முன் நான் தயங்குவேன். மிகவும் நல்லது லார்ட் எஸ்டேட், இப்பொழுது எனக்கு புரிகிறது. பிரதம மந்திரி இயற்கையாகவே விழிப்புடன் கூடிய போலீஸ் பாதுகாப்பில் இருப்பார். இது அவர் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் சாத்தியம் படாது அல்லவா? லார்ட் எஸ்டேட் தனது தலையை அசைத்தார். அது உண்மைதான். பிரதமரின் காரை தொடர்ந்து சாதாரண உடையில் இருந்த துப்பறிவாளர்கள் அடங்கிய மற்றொரு கார் மிக நெருக்கமாக பின்தொடர்ந்தது. மிஸ்டர் மேக்காடாமிற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி எதுவும் தெரியாது. அவர் தனிப்பட்ட முறையில் மிகவும் தைரியமான மனிதர். மேலும் இவற்றை தன்னிச்சையாக தள்ளிவிடக்கூடியவரும் அல்ல. ஆனால் இயற்கையாகவே காவல்துறை தங்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறது. உண்மையில் பிரதமரின் டிரைவர் ஓ முர்பி ஒரு சிஐடி அதிகாரி ஆவார். ஓ முர்பியா? அது அயர்லாந்து நாட்டின் பெயர், அப்படிதானே? ஆமாம், அவர் ஒரு ஐரிஷ்காரர். அயர்லாந்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர்? கவுண்டி கிளேர் என்று நான் நம்புகிறேன். அப்படியா? சரி, மேலும் தொடருங்கள். பிரதமர் லண்டனுக்கு புறப்பட்டார். அது ஒரு மூடிய கார். அவரும் கேப்டன் டேனியல்ஸும் உள்ளே அமர்ந்திருந்தனர். 2வது கார் வழக்கம் போல பின்தொடர்ந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு தெரியாத காரணத்தால் பிரதமரின் கார் பிரதான சாலையிலிருந்து விலகிச் சென்றது. சாலை வளையும் இடத்திலா என்று பாய்ரோ குறுக்கிட்டார். ஆமாம், ஆனால் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, அது ஒரு வெளிப்படையான காரணம்தான். சரி, மேலும் தொடருங்கள். ஏதோ ஒரு தெரியாத காரணத்தால் என்று லார்ட் எஸ்டேட் தொடர்ந்தார். பிரதமரின் கார் பிரதான சாலையை விட்டு வெளியேறியது. இந்த விலகலை அறியாத போலீஸ்கார் நெடுஞ்சாலையிலேயே தொடர்ந்து சென்றது. மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த சிறிய பாதையில் கொஞ்சம் தூரம் சென்றதும் பிரதமரின் கார் முகமூடி அணிந்த மனிதர்கள் குழுவால் திடீரென வழிமறிக்கப்பட்டது. டிரைவர் அந்த தைரியமான ஓ முர்பியா என்று பாய்ரோ சிந்தனையுடன் முணுமுணுத்தார். டிரைவர் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்து பிரேக்குகளை அழுத்தினார். பிரதமர் தன் தலையை ஜன்னலுக்கு வெளியே நீட்டினார். உடனே ஒரு துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. பின்னர் மற்றொன்று முதலாவது அவரது கன்னத்தில் உராய்ந்து சென்றது. 2வது துர்திர்ஷ்டமாக இலக்கு தவறியது. ஆபத்தை உணர்ந்த டிரைவர் உடனடியாக நேராக முன்னேறி சென்று அந்த மனிதர்கள் குழுவை சிதறியடித்தார். நூலிழையில் தப்பித்தல் என்று நான் ஒரு நடுக்கத்துடன் வியப்புற்றேன். மிஸ்டர் மேக்காடம் தனக்கு ஏற்பட்ட சிறிய காயத்திற்காக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்ய மறுத்துவிட்டார்.
அது வெறும் கீறல் தான் என்று அவர் கூறினார். அவர் உள்ளூர் கிராமப்புற மருத்துவமனையில் நிறுத்தி அதற்கு மருந்திடப்பட்டு கட்டுப்போடப்பட்டது. அவர் நிச்சயமாக தனது அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. பின்னர் அவர் திட்டமிட்டபடி நேராக சாரிங் கிராஸ் பகுதிக்கு காரை ஓட்டிச் சென்றார். அங்கு டோவருக்கான ஒரு சிறப்பு ரயில் அவருக்காக காத்திருந்தது. மேலும் என்ன நடந்தது என்பது பற்றிய சுருக்கமான விவரத்தை கவலையுற்ற போலீசாரிடம் கேப்டன் டேனியல்ஸ் வழங்கிய பிறகு அவர் முறையாக பிரான்சுக்கு புறப்பட்டார். டோவாரில் அவர் காத்திருந்த போர்க்கப்பலில் ஏறினார். போலோக்கினில் உங்களுக்கு தெரிந்தபடி யூனியன் ஜாக் கொடியை தாங்கி ஒவ்வொரு விபரத்திலும் சரியாக இருந்த போலீக்கார் அவருக்காக காத்திருந்தது. நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது அவ்வளோதானா? ஆமாம், நீங்கள் தவிர்த்த வேறு எந்த விஷயமும் இல்லையே லார்ட் எஸ்டேட்? ஆமாம், ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கிறது. என்னது? பிரதமரின் கார் சாரிங் கிராஸில் பிரதமரை இறக்கிவிட்ட பிறகு வீடு திரும்பவில்லை. போலீசார் ஓமுர்பியை விசாரிக்க ஆர்வமாக இருந்தனர். எனவே உடனடியாக தேடுதல் தொடங்கப்பட்டது. ஜெர்மன் ஏஜென்ட்டுகளின் சந்திப்பு இடமாக நன்கு அறியப்பட்ட சோஹோவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மோசமான சிறிய உணவகத்தின் வெளியே கார் நிற்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டிரைவர் எங்க? டிரைவர் எங்கும் காணப்படவில்லை. அவரும் காணாமல் போய்விட்டார். அப்படியானால் என்று பாய்ரோ சிந்தனையுடன் கூறினார். இங்கு 2 பேர் காணாமல் போய்விட்டனர். பிரான்சில் பிரதமர் மற்றும் லண்டனில் ஓமுர்பி. அவர் லார்ட் எஸ்டேரை உற்று பார்த்தார். அவர் விரக்தியுடன் ஒரு சைகை செய்தார். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் மிஸ்டர் பாய்ரோ. ஓமுர்பி ஒரு துரோகி என்று நேற்று யாராவது எனக்கு பரிந்துரைத்திருந்தால் நான் அவரது முகத்தை பார்த்து சிரித்திருப்பேன். இன்று எனக்கு என்ன நினைப்பது என்றே தெரியவில்லை. பாய்ரோ ஆழ்ந்த சிந்தனையில் தலையசைத்தார். அவர் மீண்டும் தனது பெரிய பாக்கெட் கடிகாரத்தை பார்த்தார். எனக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்று நான் புரிந்து கொள்கிறேன் கணவான்களே. அதாவது எல்லா வழிகளிலும் நான் விரும்பும் இடத்திற்கு நான் விரும்பும் முறையில் செல்ல எனக்கு அனுமதி கிடைக்குமல்லவா? முற்றிலும். ஸ்காட்லாந்து யார்டின் கூடுதல் குழுவுடன் இன்னும் 1 மணி நேரத்தில் டோவருக்கு ஒரு சிறப்பு ரயில் புறப்படுகிறது. உங்களுடன் ஒரு இராணுவ அதிகாரியும் ஒரு சிஐடி அதிகாரியும் வருவார்கள். அவர்கள் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். அது உங்களுக்கு ஓகே தானே? முற்றிலும். நீங்கள் புறப்படுவதற்கு முன் இன்னும் ஒரு கேள்வி கணவான்களே. என்னை நாடி வர உங்களுக்கு என்ன காரணம்? உங்களுடைய இந்த பெரிய லண்டனில் என்னை தேட என்ன காரணம்? உங்கள் சொந்த நாட்டின் மிக சிறந்த மனிதர் ஒருவரின் பரிந்துரை மற்றும் விருப்பத்தின் பேரில் நாங்கள் உங்களை தேடி வந்தோம். என்னது? என் பழைய நண்பர் ஃப்ரிஃபெக்ட்? லார்ட் எஸ்டேர் தனது தலையை அசைத்தார். ஃப்ரிஃபெக்டை விட உயர்ந்த ஒருவர் பெல்ஜியத்தில் ஒரு காலத்தில் யாருடைய வார்த்தையை சட்டமாக இருந்ததோ மேலும் அந்த நிலைமையே மீண்டும் வரும். அதற்கு இங்கிலாந்து சபதம் செய்துள்ளது. பாய்ரோவின் கை உடனடியாக ஒரு வியத்தகு சல்யூட்டை நோக்கி பறந்தது. நான் ஹெர்குல் பாய்ரோ உங்களுக்கு உண்மையாகவே சேவை செய்வேன். எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்று இறைவன் அருளட்டும். ஆனால் இது மிக மிக குழப்பமாக இருக்கிறது. என்னால் பார்க்க முடியவில்லை. சரி பாய்ரோ. அமைச்சர்கள் கதவை மூடிவிட்டு சென்றதும் நான் பொறுமையின்றி கத்தினேன். நீ என்ன நினைக்கிறாய்? என் நண்பர் ஒரு சிறிய சூட்கேஸை வேகமான திறமையான அசைவுகளுடன் பேக் செய்வதில் பிஸியாக இருந்தார். அவர் சிந்தனையுடன் தலையசைத்தார்.
எனக்கு என்ன நினைப்பது என்று தெரியவில்லை. என் மூளை வேலை செய்யவில்லை. தலையில் ஒரு அடியடித்து கொன்று விடுவதை விட ஏன் நீ சொன்னது போல அவரை கடத்த வேண்டும் என்று நான் யோசித்தேன். அப்படி இல்லை நண்பா, நான் சொன்னதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவரை கடத்துவது சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களின் மிக முக்கியமான திட்டம். ஆனால் ஏனென்றால் நிச்சயமற்ற தன்மை பீதியை உருவாக்குகிறது. அது ஒரு காரணம். பிரதமர் இறந்திருந்தால் அது ஒரு பயங்கரமான பேரழிவாக இருக்கும். ஆனால் சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு முடக்கம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மீண்டும் தோன்றுவாரா இல்லையா? அவர் இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா? யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தெரியும் வரை திட்டவட்டமாக எதுவும் செய்ய முடியாது. மேலும் நான் உங்களுக்கு சொல்வது போல நிச்சயமற்ற தன்மை பீதியை உருவாக்குகிறது. இதை தான் அந்த ஜெர்மானியர்கள் சாதகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். பின்னர் கடத்தல்காரர்கள் அவரை எங்கேயாவது ரகசியமாக வைத்திருந்தால் அவர்கள் இருதரப்பிலும் பேரம் பேசும் நன்மையை பெறுகிறார்கள். ஜெர்மன் அரசாங்கம் பொதுவாக தாராளமாக பணம் கொடுப்பது இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு விஷயத்தில் கணிசமான தொகையை கறக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவதாக, அவர்கள் தூக்கு கயிற்றின் ஆபத்தை எதிர்கொள்வதில்லை. நிச்சயமாக கடத்துவதுதான் அவர்களின் நோக்கம். அப்படியென்றால் ஏன் அவர்கள் முதலில் அவரை சுட முயல வேண்டும்? பாயிரோ கோபத்துடன் ஒரு சைகை செய்தார். அதைதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது விவரிக்க முடியாதது, முட்டாள்தனமானது. கடத்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக அவர்கள் செய்துள்ளனர். இன்னும் ஒரு சினிமாவுக்கு இணையான முற்றிலும் உண்மையற்ற நாடகத்தனமான தாக்குதலின் மூலம் அவர்கள் முழு விஷயத்தையும் ஆபத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். லண்டனிலிருந்து 20 மைல் தொலைவில் கூட இல்லாத இடத்தில் முகமூடி அணிந்த மனிதர்கள் குழுவுடன் நடக்கும் இதை நம்புவது சாத்தியமற்றது. ஒருவேளை அவை ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் நடந்த 2 முற்றிலும் தனித்தனி முயற்சிகளாக இருக்கலாம் என்று நான் பரிந்துரைத்தேன். இல்லை, அது மிகவும் தற்செயலானதாக இருக்கும். மேலும் துரோகி யார்? முதல் சம்பவத்திலாவது ஒரு துரோகி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது யார்? டேனியல்ஸா அல்லது ஓமுர்பியா? அது இருவரில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இல்லையென்றால் கார் ஏன் பிரதான சாலையை விட்டு வெளியேறியது? பிரதமர் தனது சொந்த படுகொலைக்கு உடந்தையாக இருந்தார் என்று நாம் கருத முடியாது. ஓமுர்பி தனது சொந்த விருப்பத்தின் பேரில் அந்த திருப்பத்தை எடுத்தாரா? அல்லது டேனியல்ஸ் தான் அவரை அவ்வாறு செய்ய சொன்னாரா? நிச்சயமாக அது ஓமுர்பியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், ஏனென்றால் அது டேனியல்ஸின் வேலையாக இருந்தால் பிரதமர் அந்த உத்தரவை கேட்டிருப்பார், அதற்கான காரணத்தையும் கேட்டிருப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் மிக அதிகமான கேள்விகள் உள்ளன. அவை ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஓமுர்பி ஒரு நேர்மையான மனிதர் என்றால் அவர் ஏன் பிரதான சாலையை விட்டு வெளியேறினார்? ஆனால் அவர் ஒரு நேர்மையற்ற மனிதர் என்றால் 2 குண்டுகள் மட்டுமே சுடப்பட்ட நிலையில் அவர் ஏன் காரை மீண்டும் இயக்கினார்? இதன் மூலம் அநேகமாக பிரதமரின் உயிரை காப்பாற்றினாரா? அல்லது அவர் நேர்மையானவர் என்றால் சாரிங் கிராஸை விட்டு வெளியேறிய உடனே ஜெர்மன் உளவாளிகளின் நன்கு அறியப்பட்ட சந்திப்பு இடத்திற்கு ஏன் சென்றார்? இது மோசமாக தெரிகிறது என்றேன். வழக்கை ஒரு முறையோடு பார்ப்போம்.
இந்த இரண்டு மனிதர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நம்மிடம் என்ன என்ன இருக்கிறது? முதலில் ஓமுர்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு எதிரான அம்சங்கள்: பிரதான சாலையை விட்டு வெளியேறிய அவரது நடத்தை சந்தேகத்துக்குரியது. அவர் கவுண்டி கிளேரை சேர்ந்த ஒரு ஐரிஷ் மனிதர். அவர் மிகவும் சந்தேகத்தை எழுப்பும் வகையில் காணாமல் போயுள்ளார். அவருக்கு ஆதரவாக உள்ள அம்சங்கள்: காரை உடனடியாக மீண்டும் இயக்கிய அவரது வேகம் பிரதமரின் உயிரை காப்பாற்றியது. அவர் ஸ்காட்லாந்து யார்டு மனிதர். மேலும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பதவியிலிருந்து அவர் ஒரு நம்பகமான துப்பறியும் அதிகாரி என்பது தெளிவாகிறது. இப்பொழுது டேனியல்ஸை பார்ப்போம். அவருக்கு எதிராக உள்ள அம்சங்கள் அதிகம் எதுவும் இல்லை. அவரது கடந்த கால விவரங்கள் பற்றி எதுவும் தெரியாது மற்றும் அவர் ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரரை விட அதிகமாக பல மொழிகளை பேசுகிறார் என்ற உண்மையை தவிர. இப்பொழுது அவருக்கு ஆதரவான அம்சங்கள்: அவர் வாயில் துணி திணிக்கப்பட்டு கைகள் கட்டப்பட்டு குளோரோஃபார்ம் கொடுக்கப்பட்ட நிலையில் கண்டறியப்பட்டார் என்ற உண்மை உள்ளது. அது அவருக்கு இந்த விஷயத்தில் ஏதோ தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை. சந்தேகத்தை திசை திருப்புவதற்காக அவரே தன் வாயையும் கையையும் கட்டிக்கொண்டு நாடகமாடியிருக்கலாம். பாய்ரோ தன் தலையை அசைத்தார். பிரெஞ்சு போலீசார் அது போன்ற தவறை செய்ய மாட்டார்கள். தவிரவும் அவர் தனது நோக்கத்தை அடைந்து பிரதமர் பத்திரமாக கடத்தப்பட்ட பிறகு அவர் பின்தங்கியிருப்பதில் பெரிய அர்த்தமில்லை. அவரது கூட்டாளிகள் அவரது வாயில் துணி திணித்து அவருக்கு குளோரோஃபார்ம் கொடுத்திருக்கலாம், நிச்சயமாக. ஆனால் அதன் மூலம் அவர்கள் என்ன நோக்கத்தை அடைய எதிர்பார்த்தார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது அவர் அவர்களுக்கு பெரிய பயன் உள்ளவராக இருக்க முடியாது. ஏனென்றால் பிரதமரை பற்றிய சூழ்நிலைகள் தெளிவுபடுத்தப்படும் வரை அவர் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவார். ஒருவேளை அவர் போலீசாரை தவறான பாதையில் திருப்ப நம்பியிருக்கலாமோ? அப்படியானால் அவர் ஏன் அதை செய்யவில்லை? அவர் தனது மூக்கு மற்றும் வாயின் மேல் ஏதோ அழுத்தப்பட்டதாக மட்டுமே கூறுகிறார். மேலும் தனக்கு வேறு எதுவும் நினைவில் இல்லை என்கிறார். அதில் எந்த தவறான பாதையும் இல்லை. ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் உண்மையைப் போலவே ஒலிக்கிறது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே நான் சொன்னேன், நாம் ரயில் நிலையத்திற்கு புறப்படலாம் என்று நினைக்கிறேன். பிரான்சில் உங்களுக்கு மேலும் பல தடயங்கள் கிடைக்கலாம். சாத்தியம்தான் நண்பா, ஆனால் நான் அதை சந்தேகிக்கிறேன். பிரதமரை மறைத்து வைப்பதில் உள்ள சிரமம் மிக அதிகமாக இருக்கும். அந்த வரையறுக்கப்பட்ட பகுதியில் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது எனக்கு இன்னும் நம்ப முடியாததாக இருக்கிறது. 2 நாட்களில் இராணுவமும் போலீசாரும் அவரை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? சாரின் கிராஸில் எங்களை திரு டாட்ஜ் சந்தித்தார். இவர்கள் ஸ்காட்லாந்து யார்டின் துப்பறியும் அதிகாரி பான்ஸ் மற்றும் மேஜர் நார்மன். இவர்கள் முற்றிலும் உங்கள் வசம் இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். இது ஒரு மோசமான விஷயம்தான், ஆனால் நான் நம்பிக்கையை கைவிடவில்லை. நான் இப்பொழுது கிளம்ப வேண்டும். அமைச்சர் வேகமாக நடந்தார். நாங்கள் மேஜர் நார்மனுடன் சாதாரணமாக அரட்டையடித்தோம். பிளாட்பாரத்தில் இருந்த சிறிய மனிதர்கள் குழுவின் நடுவில் ஒரு உயரமான மனிதருடன் பேசிக்கொண்டிருந்த ஒரு சிறிய கீரி போன்ற முகமுடைய மனிதரை நான் அடையாளம் கண்டு கொண்டேன்.
அவர் பாய்ரோவிற்கு ஏற்கனவே அறிமுகமான பழைய துப்பறியும் இன்ஸ்பெக்டர் ஜேப் ஆவார். அவர் ஸ்காட்லாந்து யார்டின் புத்திசாலித்தனமான அதிகாரிகளில் ஒருவராக கருதப்பட்டார். அவர் எங்களிடம் வந்து என் நண்பரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். நீங்களும் இந்த வேலையில் இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். புத்திசாலித்தனமான வேலை. அவர்களால் அவரை மறைத்து வைத்திருக்க முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. எங்கள் ஆட்கள் பிரான்ஸ் முழுவதும் சல்லடை போட்டு தேடி வருகிறார்கள். பிரெஞ்சுக்காரர்களும் அப்படியே செய்கிறார்கள். இது இன்னும் சில மணி நேரங்களில் முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். அவர் இன்னும் உயிருடன் இருந்தால்தான் என்று உயரமான துப்பறியும் அதிகாரி சோகமாக குறிப்பிட்டார். ஜேப்பின் முகம் வாடியது. ஆம், ஆனால் எப்படியோ அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. பாய்ரோ ஆமோதித்தார். ஆமாமோ, அவர் உயிருடன் இருக்கிறார். ஆனால் அவரை சரியான நேரத்திற்குள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களைப் போலவே நானும் அவர் ரொம்ப காலம் மறைத்து வைத்திருக்க முடியும் என்று நம்பவில்லை. விசில் சத்தம் கேட்டது. நாங்கள் அனைவரும் கூட்டமாக ரயில் பெட்டிக்குள் ஏறினோம். பின்னர் ஒரு மெதுவான விருப்பமல்லாத அதிர்வுடன் அந்த ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறியது. அது ஒரு விசித்திரமான பயணம். ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரிகள் ஒன்று கூடினர். வட பிரான்சின் வரைபடங்கள் விரிக்கப்பட்டன. சாலைகள் மற்றும் கிராமங்களின் தெருக்களை வரைபடங்களில் ஆராய்ந்தார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொந்த யுகம் இருந்தது. பாய்ரோ தனது வழக்கமான பேச்சாற்றல் எதையும் காட்டவில்லை. மாறாக ஒரு குழப்பமடைந்த குழந்தையை நினைவூட்டும் முகபாவனையுடன் தனக்கு முன்னால் வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். நான் நார்மனுடன் பேசினேன். அவர் ஒரு வேடிக்கையான மனிதராக எனக்கு தோன்றினார். டோவார் பகுதியை வந்தடைந்ததும் பாய்ரோவின் நடத்தை எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அந்த குள்ள மனிதர் படகில் ஏறும்போது என் கையை அவசர அவசரமாக பற்றி கொண்டார். காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. கடவுளே என்று அவர் முணுமுணுத்தார். இது ரொம்ப பயங்கரமானது. தைரியமாக இருங்கள் பாய்ரோ என்று நான் கத்தினேன். நீங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவீர்கள். நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். நான் அதை உறுதியாக நம்புகிறேன். ஹோ என் நண்பா, நீங்கள் என் உணர்ச்சியை தவறாக புரிந்து கொண்டீர்கள். இந்த வில்லங்கத்தனமான கடல்தான் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறது. கடல் நோய் இது ரொம்ப கொடூரமான அவதி இல்லையா? ஓ என்று நான் சற்று திடுக்கிட்டு போனேன். என்ஜின்களின் முதல் அதிர்வு உணரப்பட்டது. பாய்ரோ முணங்கிக் கொண்டே தன் கண்களை மூடிக்கொண்டார். நீங்கள் ஆராய விரும்பினால் மேஜர் நார்மனிடம் வட பிரான்சின் வரைபடம் உள்ளது. பாய்ரோ பொறுமையின்றி தன் தலையை அசைத்தார். இல்லை இல்லை, என்னை விட்டுவிடுங்கள் நண்பா. பாருங்கள், சிந்திப்பதற்கு வயிறும் மூளையும் இணக்கமாக இருக்க வேண்டும். கடல் நோயை தவிர்ப்பதற்கு லவாகியர் மிகவும் சிறந்த ஒரு முறையை கொண்டுள்ளார். நீங்கள் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிட வேண்டும். இப்படி தலையை இடமிருந்து வலமாக திருப்பி ஒவ்வொரு மூச்சுக்கு இடையிலையும் 6 வரை எண்ண வேண்டும். அவருடைய அந்த முயற்சிகளோடு அவரை விட்டுவிட்டு நான் கப்பலின் மேல் தளத்திற்கு வந்தேன். நாங்கள் மெதுவாக போலோக் துறைமுகத்திற்குள் வந்தபோது பாய்ரோ சுத்தமாகவும் புன்னகையுடனும் தோன்றினார். மேலும் லவாகியரின் முறை அதிசயத்தக்க வகையில் வெற்றியடைந்தது என்று என்னிடம் ரகசியமாக அறிவித்தார். ஜேப்பின் ஆள்காட்டி விரல் இன்னும் அவரது வரைபடத்தில் கற்பனையான வழிகளை குறித்து கொண்டிருந்தது. முட்டாள்தனம். கார் போலோக்கனில் இருந்து புறப்பட்டது. இங்கே அவர்கள் பிரிந்து சென்றனர். இப்பொழுது என் கருத்து என்னவென்றால், அவர்கள் பிரதமரை மற்றொரு காருக்கு மாற்றியுள்ளனர். புரிகிறதா? சரி என்று உயரமான துப்பறியும் அதிகாரி கூறினார்.
நான் கடல் துறைமுகங்களுக்கு செல்வேன். 10 மடங்கு வாய்ப்புள்ளது. அவர்கள் அவரை ஒரு கப்பலில் கடத்தியிருக்கிறார்கள். ஜேப் தலையசைத்தார். அது மிகவும் வெளிப்படையானது. அனைத்து துறைமுகங்களையும் மூடுமாறு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நாங்கள் தரையிறங்கிய பொழுது விடிந்து கொண்டிருந்தது. மேஜர் நார்மன் பாய்ரோவின் கையை தொட்டார். சார், உங்களுக்காக இங்கே ஒரு இராணுவ காரு காத்திருக்கிறது. நன்றி கணவான். தற்போதைக்கு நான் போலோக்கினை விட்டு வெளியேற உத்தேசிக்கவில்லை. என்ன? இல்லை, நாம் இங்கே கப்பல் துறைக்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்குள் நுழைவோம். சொன்னபடியே செய்த அவர் ஒரு தனி அறையை கேட்டு பெற்றார். நாங்கள் மூவரும் குழப்பத்துடனும் புரியாமலும் அவரை பின்தொடர்ந்தோம். அவர் எங்களை ஒரு கூர்மையான பார்வை பார்த்தார். ஒரு நல்ல துப்பறியும் நபர் இப்படி செய்யக்கூடாது, அப்படித்தானே? உங்கள் எண்ணத்தை நான் உணர்கிறேன். அவர் ஆற்றல் நிறைந்தவராக இருக்க வேண்டும். அவர் இங்கும் அங்கும் ஓட வேண்டும். அவர் தூசி நிறைந்த சாலையில் குப்புற விழுந்து ஒரு சிறிய கண்ணாடி மூலம் டயர்களின் தடங்களை தேட வேண்டும். அவர் சிகரெட் துண்டையும் விழுந்த தீக்குச்சியையும் சேகரிக்க வேண்டும். அதுதானே உங்கள் யோசனை? அவரது கண்கள் எங்களுக்கு சவால் விட்டன. ஆனால் நான் எர்குல் பாய்ரோ உங்களுக்கு சொல்கிறேன், அது அப்படி இல்லை. உண்மையான தடயங்கள் உள்ளே உள்ளன. இங்கே. அவர் தன் நெற்றியை தட்டி காட்டினார். பாருங்கள், நான் லண்டனை விட்டு வெளியேறியிருக்கவே தேவையில்லை. நான் அங்கேயே என் அறைகளில் அமைதியாக அமர்ந்திருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். முக்கியமானது எல்லாம் உள்ளே இருக்கும் சிறிய சாம்பல் நிற செல்கள் தான். இரகசியமாகவும் அமைதியாகவும் அவை தங்கள் பங்கை செய்கின்றன. திடீரென்று நான் ஒரு வரைபடத்தை கேட்டு ஒரு இடத்தின் மீது என் விரலை வைத்து இப்படி சொல்கிறேன், பிரதமர் அங்கே இருக்கிறார். அது அப்படியே நடக்கும். முறையோடும் தர்க்கத்தோடும் எதையும் சாதிக்க முடியும். இந்த மாதிரி வெறித்தனமாக பிரான்சுக்கு ஓடி வந்தது ஒரு தவறு. இது ஒரு குழந்தையின் கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுவது போன்றது. ஆனால் இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது என்றாலும் நான் சரியான வழியில் உள்ளிருந்து வேலையை தொடங்குவேன். என் நண்பர்களே, உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன், அமைதியாக இருங்கள். 5 நீண்ட மணி நேரங்களுக்கு பாய்ரோ அசையாமல் அமர்ந்திருந்தார். ஒரு பூனையைப் போல தன் கண் இமைகளை சிமிட்டிக் கொண்டிருந்தார். அவரது பச்சை நிற கண்கள் ஒளிரத் தொடங்கி படிப்படியாக மேலும் மேலும் பச்சையாக மாறின. ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரி வெளிப்படையாகவே அவரை அலட்சியப்படுத்தினார். மேஜர் நார்மன் சலிப்படைந்து பொறுமை இழந்தார். நானோ நேரம் மிகவும் சலிப்பாகவும் மெதுவாகவும் கடந்து செல்வதை கண்டேன். இறுதியாக நான் எழுந்து என்னால் இயன்றவரை சத்தம் இல்லாமல் ஜன்னலை நோக்கி நடந்தேன். இந்த விஷயம் ஒரு கூத்தாக மாறிக்கொண்டிருந்தது. நான் என் நண்பரை பற்றி ரகசியமாக கவலைப்பட்டேன். அவர் தோல்வியுற்றால் அவர் இவ்வளவு வேடிக்கையான முறையில் தோல்வியடைவதை நான் விரும்ப மாட்டேன். ஜன்னலுக்கு வெளியே கப்பல் துறையின் ஓரமாக நின்று கொண்டு புகை மூட்டங்களை கக்கிக் கொண்டிருந்த தினசரி புறப்படும் படகை நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் முழங்கைக்கு அருகில் பாய்ரோவின் குரல் கேட்டு நான் விழிப்படைந்தேன். என் நண்பர்களே, நாம் புறப்படுவோம். நான் திரும்பினேன். என் நண்பரிடம் ஒரு அசாதாரண மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அவரது கண்கள் உற்சாகத்தால் மின்னின. அவரது மார்பு முழுமையாக விரிந்திருந்தது. நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேன் நண்பர்களே, ஆனால் இறுதியாக எனக்கு விஷயம் தெளிவு பெற்றது. மேஜர் நார்மன் அவசரமாக கதவை நோக்கி நகர்ந்தார்.
நான் காருக்கு உத்தரவிடுகிறேன். அதற்கு தேவையில்லை. நான் அதை பயன்படுத்த மாட்டேன். கடவுளுக்கு நன்றி. காற்று குறைந்து விட்டது. நீங்கள் நடந்து செல்லப் போகிறீர்கள் என்றா சொல்கிறீர்கள்? இல்லை என் இளம் நண்பரே, நான் ஒன்றும் புனித பீட்டர் இல்லை. நான் படகு மூலம் கடலை கடக்க விரும்புகிறேன். கடலை கடப்பதா? ஆமாம், முறையோடு வேலை செய்ய ஒருவர் தொடக்கத்திலிருந்து தொடங்க வேண்டும். இந்த விஷயத்தின் தொடக்கம் இங்கிலாந்தில் இருந்தது. எனவே நாம் இங்கிலாந்துக்கு திரும்புவோம். கடத்தப்பட்ட பிரதமர் பாகம் 2. 3 மணிக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை சாரிங் கிராஸ் பிளாட்பாரத்தில் நின்றோம். எங்களது அனைத்து ஆட்சேபனைகளுக்கும் பாய்ரோ செவிசாய்க்கவில்லை. மேலும் தொடக்கத்தில் இருந்து தொடங்குவது நேர விரயம் அல்ல, அதுவே ஒரே வழி என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். வரும் வழியில் அவர் நார்மனுடன் தாழ்ந்த குரலில் ஆலோசனை நடத்தினார். மேலும் நார்மன் டோவாரிலிருந்து பல தந்தி செய்திகளை அனுப்பியிருந்தார். நார்மன் வைத்திருந்த சிறப்பு அனுமதிகளின் காரணமாக நாங்கள் எல்லா இடங்களிலும் மிக குறைந்த நேரத்தில் கடந்து சென்றோம். லண்டனில் ஒரு பெரிய போலீஸ் கார் சில சாதாரண உடையணிந்த போலீசாருடன் எங்களுக்காக காத்திருந்தது. அவர்களில் ஒருவர் தட்டச்சு செய்யப்பட்ட காகிதத்தாள் ஒன்றை என் நண்பரிடம் ஒப்படைத்தார். அவர் எனது கேள்விக்குறிக்கான பார்வையை புரிந்து கொண்டு பதிலளித்தார். லண்டனுக்கு மேற்கே ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்குள் இருக்கும் கிராமப்புற மருத்துவமனைகளின் பட்டியல். இதற்காக நான் டோவாரிலிருந்து தந்தி அனுப்பியிருந்தேன். நாங்கள் லண்டன் வீதிகள் வழியாக அதிவேகமாக அழைத்துச் செல்லப்பட்டோம். பாத் சாலையில் இருந்தோம். ஹேமர் ஸ்மித், சிஸ்விக் மற்றும் பிரான்ஃபோர்ட் வழியாக நாங்கள் முன்னேறி சென்றோம். எங்களுடைய இலக்கு எது என்பதை நான் யூகிக்கத் தொடங்கினேன். வின்சர் வழியாக ஆஸ்கட் நோக்கி சென்றது. என் இதயம் ஒரு கணம் துடித்தது. ஆஸ்கட்டில் தான் டேனியல்ஸின் அத்தை வசித்து வந்தார். அப்படியானால் நாம் அவரைத்தான் பின்தொடர்கிறோம், ஓ முர்பியை அல்ல. நாங்கள் ஒரு நேர்த்தியான வில்லா வீட்டின் வாசலில் முறையாக காரை நிறுத்தினோம். பாய்ரோ வெளியே குதித்து அழைப்பு மணியை அழுத்தினார். அவரது முகத்தின் பிரகாசத்தை மங்க செய்யும் ஒரு குழப்பமான சுருக்கத்தை நான் கண்டேன். வெளிப்படையாக அவர் திருப்தி அடையவில்லை. கதவு திறக்கப்பட்டது. அவர் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டார். சில நிமிடங்களில் அவர் மீண்டும் தோன்றி தன் தலையை சுருக்கமாகவும் கூர்மையாகவும் அசைத்து கொண்டே காரில் ஏறினார். என் நம்பிக்கைகள் அழியத் தொடங்கின. இப்பொழுது மணி 4 தாண்டிவிட்டது. டேனியல்ஸுக்கு எதிரான சில சான்றுகளை அவர் கண்டுபிடித்தாலும் பிரான்சில் அவர்கள் பிரதமரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒருவரிடமிருந்தும் கறக்க முடியாவிட்டால் அதனால் என்ன பயன்? லண்டனை நோக்கி திரும்பிய எங்களது பயணம் ஆங்காங்கே தடைப்பட்ட ஒன்றாக இருந்தது. நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையான பிரதான சாலையிலிருந்து விலகிச் சென்றோம். சில சமயங்களில் ஒரு சிறிய கட்டிடத்தின் அருகில் நின்றோம். அதை ஒரு கிராமப்புற மருத்துவமனை என்று அடையாளம் காண்பதில் எனக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. பாய்ரோ ஒவ்வொரு இடத்திலும் சில நிமிடங்கள் மட்டுமே செலவிட்டார். ஆனால் ஒவ்வொரு நிறுத்தத்திற்கு பிறகும் அவரது பிரகாசமான உறுதிப்பாடு மேலும் மேலும் மீட்டெடுக்கப்பட்டது. அவர் நார்மனிடம் ஏதோ ரகசியமாக கூறினார். அதற்கு நார்மன் பதிலளித்தார். ஆமாம், நீங்கள் இடதுபுறம் திரும்பினால் அவர்கள் பாலத்திற்கு அருகில் காத்திருப்பதாக நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு பக்கத்து சாலையில் திரும்பினோம். மங்கி வரும் வெளிச்சத்தில் சாலையோரம் காத்திருந்த 2வது காரை நான் கவனித்தேன். அதில் சாதாரண உடையில் 2 பேர் இருந்தனர்.
பாய்ரோ கீழே இறங்கி அவர்களிடம் பேசினார். பின்னர் நாங்கள் வடக்கு திசையை நோக்கி புறப்பட்டோம். மற்றொரு கார் எங்களை மிக நெருக்கமாக பின்தொடர்ந்தது. நாங்கள் சிறிது நேரம் காரை ஓட்டினோம். எங்களது இலக்கு லண்டனின் வடக்கு புறநகர் பகுதிகளில் ஒன்றாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. இறுதியாக சாலையிலிருந்து சற்று தள்ளி அதன் சொந்த வளாகத்தில் அமைந்திருந்த ஒரு உயரமான வீட்டின் முன்கதவுக்கு அருகில் நாங்கள் சென்று நின்றோம். நார்மனும் நானும் காரிலேயே இருந்தோம். பாய்ரோவும் துப்பறியும் அதிகாரிகளில் ஒருவரும் கதவு வரை சென்று மணியை அழுத்தினார்கள். ஒரு நேர்த்தியான பணிப்பெண் கதவை திறந்தாள். துப்பறியும் அதிகாரி பேசினார். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. இந்த வீட்டை சோதனையிட என்னிடம் வாரண்ட் உள்ளது என்றார். அந்த பெண் கொஞ்சம் பயந்து அலறினாள். அவளுக்கு பின்னால் ஹாலில் நடுத்தர வயதுடைய ஒரு உயரமான அழகான பெண்மணி தோன்றினாள். கதவை மூடு எடித், அவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்றாள். ஆனால் பாய்ரோ உடனடியாக தன் காலை கதவுக்கு இடையில் நுழைத்தார். அதே கணத்தில் ஒரு விசிலையும் ஊதினார். அடுத்த கணமே மற்ற துப்பறிவாளர்கள் ஓடி வந்து வீட்டிற்குள் புகுந்து தங்களுக்கு பின்னால் கதவை மூடிக்கொண்டனர். நார்மனும் நானும் சுமார் 5 நிமிடங்கள் காத்திருந்தோம். இறுதியாக கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. போலீஸ்காரர்கள் வெளியே வந்தனர். ஒரு பெண் மற்றும் 2 ஆண்கள் என 3 கைதிகளை அழைத்து வந்தனர். அந்த பெண்ணும் ஆண்களில் ஒருவரும் 2வது காருக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மற்றொரு மனிதரை பாய்ரோவே எங்களது காரில் ஏற்றினார். நான் மற்றவர்களுடன் செல்ல வேண்டும் நண்பா, ஆனால் இந்த மனிதரை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். உங்களுக்கு இவரை தெரியாது இல்லையா? சரி, உங்களுக்கு நான் அவரை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் மிஸ்டர் ஓமுர்பி. நாங்கள் மீண்டும் புறப்பட்ட போது நான் வாயடைத்து போய் அவரை பார்த்தேன். அவருக்கு விலங்கு போடப்படவில்லை. ஆனால் அவர் தப்பிக்க முயல்வார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு திகைத்த பயந்து போனவரை போல தனக்கு முன்னால் வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். எப்படி இருந்தாலும் நார்மனும் நானும் அவருக்கு இணையாக செயல்பட போதுமானவர்களாக இருந்தோம். எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன என்றால், நாங்கள் இன்னும் வடக்கு நோக்கிய பாதையிலேயே சென்று கொண்டிருந்தோம். அப்படியானால் நாங்கள் லண்டனுக்கு திரும்பவில்லை. நான் மிகவும் குழப்பமடைந்தேன். திடீரென்று காரு வேகம் குறைந்தபோது நாங்கள் ஹெண்டன் விமான நிலையத்திற்கு அருகில் இருப்பதை நான் உணர்ந்தேன். உடனடியாக பாய்ரோவின் யோசனை எனக்கு புரிந்தது. அவர் விமானம் மூலம் பிரான்ஸை அடைய உத்தேசித்துள்ளார். அது ஒரு சாகசமான யோசனைதான். ஆனால் வெளிப்படையாக பார்த்தால் அது சாத்தியமற்றது. ஒரு தந்தி அனுப்புவது மிகவும் வேகமாக இருந்திருக்கும். நேரம்தான் எல்லாமே. பிரதமரை காப்பாற்றும் தனிப்பட்ட பெருமையை அவர் மற்றவர்களுக்கே விட்டுவிட வேண்டும். நாங்கள் வண்டியை நிறுத்தியதும் மேஜர் நார்மன் வெளியே குதித்தார். அவருக்கு பதிலாக ஒரு சாதாரண உடை அணிந்த போலீஸ் அதிகாரி அமர்ந்திருந்தார். அவர் பாய்ரோவுடன் சில நிமிடங்கள் ஆலோசித்துவிட்டு பின்னர் விறுவிறுப்பாக புறப்பட்டு சென்றார். நானும் வெளியே குதித்து பாய்ரோவின் கையை பற்றி கொண்டேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் நண்பா. அவர்கள் உங்களிடம் மறைவிடத்தை கூறிவிட்டார்களா? ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் உடனே பிரான்சுக்கு தந்தி அனுப்ப வேண்டும். நீங்களே நேரில் சென்றால் மிகவும் தாமதமாகிவிடும் என்றேன். பாய்ரோ ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார். ஆனால் பாரு ஹேஸ்டிங்ஸ், சில விஷயங்களை தந்தி மூலம் அனுப்ப முடியாது. அந்த நேரத்தில் மேஜர் நார்மன் பறக்கும் படையின் சீருடையில் இருந்த ஒரு இளம் அதிகாரியுடன் திரும்பி வந்தார். இவர் கேப்டன் லியால். உங்களை விமானத்தில் பிரான்சுக்கு அழைத்து செல்வார். அவர் உடனே புறப்பட தயாராக இருக்கிறார். உடலை வெதுவெதுப்பாக மூடிக்கொள்ளுங்கள் சார்
என்றார் அந்த இளம் பைலட். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் ஒரு கோட்டு தருகிறேன். பாய்ரோ தனது பெரிய கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். ஆமாம், நேரம் இருக்குது, சரியான நேரம். பின்னர் அவர் நிமிர்ந்து அந்த இளம் அதிகாரியை பார்த்து மரியாதையுடன் வணங்கினார். உங்களுக்கு நன்றி கணவானே, ஆனால் நான் உங்கள் பயணி அல்ல. இதோ இருக்கும் இந்த மனிதர்தான். அவர் பேசிக்கொண்டு சற்று ஒதுங்கி நின்றார். இருட்டிலிருந்து ஒரு உருவம் முன்னோக்கி வந்தது. அது மற்ற காரில் சென்றிருந்த இரண்டாவது ஆண் கைதிகளில் ஒருத்தர். வெளிச்சம் அவர் முகத்தில் விழுந்தபோது நான் ஆச்சரியத்தில் திடுக்கிட்டேன். அவர்தான் பிரதமர். கடவுளின் பொருட்டு இதை பற்றி முழுமையாக என்னிடம் கூறுங்கள் என்று பாய்ரோ, நார்மன் மற்றும் நான் லண்டனுக்கு திரும்பும் வழியில் காரில் செல்லும்போது பொறுமை என்று கேட்டேன். அவர்கள் எப்படி அவரை மீண்டும் இங்கிலாந்துக்கு கடத்தி வந்தார்கள்? அவரை மீண்டும் கடத்தி வர வேண்டிய அவசியம் இருக்கவில்லை என்று பாய்ரோ வறண்ட குரலில் பதிலளித்தார். பிரதமர் இங்கிலாந்தை விட்டு வெளியேறவே இல்லை. அவர் வின்சரில் இருந்து லண்டன் செல்லும் வழியில் கடத்தப்பட்டார். எனது? நான் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறேன். பிரதமர் தனது காரில் இருந்தார். அவரது செயலாளர் அவருக்கு அருகில் இருந்தார். திடீரென்று அவர் முகத்தில் குளோரோஃபார்ம் நனைத்த துணி ஒன்று அழுத்தப்படுகிறது. ஆனால் யாரால? பல மொழிகள் பேசும் புத்திசாலியான கேப்டன் டேனியல்ஸால். பிரதமர் சுயநினைவை இழந்தவுடன் டேனியல்ஸும் பேசும் குழாயை எடுத்து ஓமூர்பியை வலதுபுறம் திரும்புமாறு உத்தரவிடுகிறார். அதை அந்த டிரைவரும் எந்த சந்தேகமும் இல்லாமல் செய்கிறார். மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த சாலையில் சில கஜ தூரத்தில் ஒரு பெரிய கார் பாழடைந்தது போல நின்று கொண்டிருக்கிறது. அதன் டிரைவர் ஓமூர்பியை நிற்குமாறு சைகை காட்டுகிறார். ஓமூர்பி வேகத்தை குறைக்கிறார். அந்த மர்ம மனிதர் நெருங்கி வருகிறார். டேனியல்ஸ் ஜன்னல் வழியாக வெளியே குனிகிறார். அநேகமாக எத்தில் குளோரைடு போன்ற உடனடியாக மயக்கமடைய செய்யும் மருந்தின் உதவியுடன் குளோரோஃபார்ம் தந்திரம் மீண்டும் செய்யப்படுகிறது. சில நொடிகளில் அந்த இரண்டு மயக்கம் அடைந்த மனிதர்களும் வெளியே இழுக்கப்பட்டு மற்ற காருக்கு மாற்றப்படுகிறார்கள். மேலும் அவர்களுக்கு பதிலாக 2 போலி நபர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். இது சாத்தியமே இல்லை. அப்படிலாம் இல்லை. பிரபலங்களைப் போல அச்சு அசலாக போலி செய்யும் மியூசிக் ஹால் கலைஞர்களை நீங்கள் பார்த்ததே இல்லையா? ஒரு பொது நபரைப் போல நடிப்பதை விட எளிதான விஷயம் வேற எதுவுமே இல்லை. லண்டனின் ஒரு சாதாரண குடிமகனைப் போல நடிப்பதை விட இங்கிலாந்தின் பிரதமரைப் போல நடிப்பது மிகவும் எளிது. ஓமூர்பியின் போலியை பொறுத்தவரை பிரதமரின் புறப்பாடு வரை யாரும் அவரை பெரிதாக கவனிக்கப் போவது இல்லை. அதற்குள் அவர் அங்கிருந்து மறைந்திருப்பார். அவர் சாரிங் கிராஸிலிருந்து நேராக தனது நண்பர்களின் சந்திப்பிடத்திற்கு காரை ஓட்டிச் செல்கிறார். அவர் ஓமூர்பியாக உள்ளே செல்கிறார். முற்றிலும் மாறுபட்ட ஒருவராக வெளியே வருகிறார். ஓமூர்பி காணாமல் போய்விடுகிறார். தனக்கு பின்னால் வசதியாக ஒரு சந்தேக தடயத்தை விட்டு செல்கிறார். ஆனால் பிரதமராக நடித்த மனிதனை எல்லோரும் பார்த்தார்களே. அவரை தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது நெருக்கமாகவோ தெரிந்த யாரும் பார்க்கவில்லை. மேலும் டேனியல்ஸ் அவரை முடிந்தவரை யாருடனும் தொடர்பு கொள்ளாமல் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, அவரது முகம் கட்டு போடப்பட்டிருந்தது. மேலும் அவரது நடத்தையில் ஏதேனும் அசாதாரணமான விஷயம் இருந்தால் அது அவர் மீதான கொலை முயற்சியின் விளைவாக ஏற்பட்ட அதிர்ச்சியால் தான் என்று கருதப்படும். திரு மேக்காடாமிற்கு தொண்டை பலவீனமாக உள்ளது.
மேலும் எந்த ஒரு பெரிய உரைக்கும் முன்பும் எப்பொழுதும் தனது குரலை முடிந்தவரை சேமிப்பார். பிரான்ஸ் வரை இந்த ஏமாற்று வித்தையை தொடர்வது முற்றிலும் எளிதாக இருந்தது. பிரான்சுக்கு சென்ற பிறகு அந்த ஏமாற்று வழியை தொடர்வது சாத்தியமற்றதாகிவிட்டது. எனவே பிரதமர் காணாமல் போகிறார். இந்த நாட்டின் போலீசார் கடலை கடந்து அவசரமாக செல்கிறார்கள். மேலும் முதல் தாக்குதலின் விவரங்களை ஆராய யாரும் கவலைப்படுவது இல்லை. பிரான்சில் கடத்தல் நடந்தது என்ற மாயையை தக்கவைக்க டேனியல்ஸ் நம்பத்தகுந்த முறையில் வாயில் துணி திணிக்கப்பட்டு குளோரோஃபார்ம் கொடுக்கப்படுகிறார். பிரதமரின் பாத்திரத்தை நடித்த அந்த மனிதர் தன் மாறுவேடத்தை கலைத்து விடுகிறான். அவனும் அந்த போலி டிரைவரும் சந்தேகத்திற்குரிய நபர்களாக கைது செய்யப்படலாம். ஆனால் இந்த நாடகத்தில் அவர்களின் உண்மையான பங்கை சந்தேகிக்க யாரும் கனவிலும் நினைக்க மாட்டார்கள். இறுதியில் ஆதாரங்கள் இல்லாததால அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்படியானால் உண்மையான பிரதமர்? அவரும் ஓமுர்பியும் நேராக ஹாம்ஸ்டெட்டில் உள்ள திருமதி எவராட் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர் டேனியல்ஸின் அத்தை என்று சொல்லப்பட்டவர். உண்மையில் அவர் பிரேவ் பெர்தா எபந்தால் ஆவார். போலீசார் அவரை சில காலமாக தேடி வந்தனர். நான் அவர்களுக்கு வழங்கிய ஒரு மதிப்புமிக்க சிறிய பரிசு இது. டேனியல்ஸை பற்றி சொல்லவே வேண்டியதல்ல. அது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம். ஆனால் எர்குல் பாய்ரோவின் புத்திசாலித்தனத்தை கணக்கிடவில்லை. என் நண்பரின் அந்த ஒரு கனப்பெருமையை தாராளமாக மன்னிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த விஷயத்தின் உண்மையை நீங்கள் எப்பொழுது முதலில் சந்தேகிக்க தொடங்கினீர்கள்? நான் சரியான வழியில் உள்ளிருந்து வேலை செய்ய தொடங்கிய போது. அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை என்னால் இதில் பொருத்த முடியவில்லை. ஆனால் அதன் இறுதி முடிவு பிரதமரின் முகம் கட்டுப்போடப்பட்ட நிலையில் பிரான்சுக்கு சென்றது என்பதை நான் கண்டபோது எனக்கு புரியத் தொடங்கியது. மேலும் நான் வின்சருக்கும் லண்டனுக்கும் இடையே உள்ள அனைத்து கிராமப்புற மருத்துவமனைகளுக்கும் சென்று அன்று காலை என் விவரிக்கு ஏற்ப யாரும் முகம் கட்டுப்போடப்பட்டு மருந்து அளிக்கப்படவில்லை என்பதை கண்டறிந்த போது நான் உறுதியாக நம்பினேன். அதற்கு பிறகு என் மூளைக்கு இது ஒரு சிறிய விஷயமாக இருந்தது. மறுநாள் காலை பாய்ரோ தனக்கு வந்த ஒரு தந்தி செய்தியை என்னிடம் காட்டினார். அதில் இது எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்ற விவரம் இல்லை, கையெழுத்தும் இல்லை. அது இவ்வாறு இருந்தது: சரியான நேரத்தில். அன்றைய நாளின் பிற்பகுதியில் மாலை பத்திரிகைகள் நட்பு நாடுகளின் மாநாட்டின் விவரங்களை வெளியிட்டன. அவர்கள் திரு டேவிட் மேட்காடமிற்கு அளிக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பை குறிப்பாக வலியுறுத்தினர். அவரது எழுச்சியூட்டும் உரை ஆழமான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது.